ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான சுவையான காய்கறி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், 3 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. பல்லாரி 3 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பல்லாரி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அப்படி கரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாகவே பல்லாரி சாஃப்ட் ஆகும். இந்த பல்லாரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூடு தக்காளி எல்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு பேஸ்ட்லேயே நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டேன். அதனால தனியாக எதையுமே நான் ஆட் பண்ணலை. நீங்கள் இஞ்சி பூடு மட்டும்தான் சேர்த்துருக்கீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் கொஞ்சமாக தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூடு வாசனை போனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மல்லி இலை, புதினா இலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, புதினா இலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட பட்டாணி இருந்துச்சுன்னா பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இதுவே காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு அதை தனியாக வேக வச்சுட்டு தான் இதில் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒயிட் கலர் சன்னா ஊற வச்சு வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேன். நான் பிரியாணி செய்யும் போது பட்டாணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் இந்த ஒயிட் சன்னா இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு இந்த பிரியாணியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். 4 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 8 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். தயிர் எதுவும் சேர்க்காததுனால 2 பங்கு தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணணும். அரிசி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 4 கப் அளவு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் தயிர் சேர்க்கலை, நான் தயிர் சேர்க்கலை, நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா லெமனோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நீங்கள் பாசுமதி ரைஸில் தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. தனியாக பொரியல் வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக எதனால் நெய் சேர்க்குறோன்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நெய்யோட ஸ்மெல்லு ஆரம்பத்திலே சேர்த்தனா இந்த அளவுக்கு வராது. லாஸ்ட்டு நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 விசில் நீங்கள் போட்டாலே போதும், காய்கறி ஈஸியாக வெந்துடும். இப்போ ஒரு விசில் போட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான பிரியாணி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.